வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிறதுங்க டிராக்டரில் 12 டிஸ்க் கலப்பை போட்டு எப்படி உழவு ஓட்டுறாங்க அப்படிங்கிறத. இந்த 12 டிஸ்க் கலப்பைங்க நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக ரொட்டேட்டர் வந்துடுச்சு. இது வந்து பழைய மாடல் தான். அதனால் இதை பற்றி மக்களிட விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. அதுக்காக இதை பதிவு பண்ண வந்தேங்க. இந்த கலப்பைங்க 12 டிஸ்க் இருக்கும். முன்னாடி யாரு பின்னாடி யாருங்க. இது வந்து மண்ணை அப்படியே திருப்பி போட்டுருதுங்க. ஒரு அரை அடி அளவுக்கு உள்ளார எடுக்குதுங்க. ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு கீழே வந்து ஆழம் எடுத்துருதுங்க. புல் வந்து எவ்வளோ இருந்தாலும் அதுக்குள்ளார ஓட்டலாங்க. அதாவது புல் அதிகமாக இருந்தால் 2 உழவு ஓட்டுற மாதிரி இருக்குங்க. கம்மியாக இருந்தால் 1 உழவு ஓட்டினாவே போதுங்க. வெயிட்டுக்காக மேலே கல் தூக்கி வச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருக்குது இந்த நிலப்பகுதி. அதனால் வெயிட்டுக்காக கல் வச்சிருக்கிறாங்க. இது 12 டிஸ்க் கலப்பை. இது ஹை ஃபஸ்ட்டில் தான் போகுது. லோடே இல்லைங்க டிராக்டருக்கு. டிராக்டர் வந்து நீங்கள் 42 ஹெச்பியிலிருந்து நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது இந்த டிராக்டர் ஓட்டும் போது நீங்கள் நேர் உழவாக தான் ஓட்ட முடியும். வயலினுடைய எண்டு பகுதிக்கு போனோன்னையும் கலப்பையை தூக்கி திரும்பவும் நேர் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தால் சிறப்பாக இருக்குங்க. அப்படியே ஓட்டினா டிராக்டர் கொஞ்சம் திரும்ப அணைக்குதுங்க. பாருங்கள், இதுதான் டிஸ்க்கு. இந்த பக்கம் ஒரு ஆறுங்க. இது வந்து நம்ம ஓட்ட அதுவே சுற்றுது. இதுதான் அதனுடைய சிறப்பு. இது பாருங்க, உள்ளார கிரீஸ் அடிக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெங் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பின்னாடி வந்து ஆழம் போகிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்க. இதுக்கு பிடிஓலாம் எதுவும் தேவையில்லை. அப்படியே கலப்பையை ஜாயின் பண்ணி நம்ம ஓட்டிட்டு போனால் போதுங்க. இந்த வயல் இடுப்பயிரம் புல் வளர்ந்து இருந்துச்சுங்க. அதில் வந்து இந்த 12 டிஸ்க் கலப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பாருங்கள் எப்படி ஓட்டி இருக்குதுன்னு. இது ஆங்காங்கே பில்லு வந்து கட்டாவாக தான் இருக்குதுங்க. 2வது உழவு ஓட்டும் போது தான் முழு ஃபினிஷிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் முதல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு புல் இருக்குதுன்னு. இந்த பக்கம் முக்கால்வாசி அளவுக்கு கட் ஆயிடுச்சு. வண்டி பாருங்க, லோடே இல்லாத ஃப்ரீயாக போகும். நீங்கள் இன்னும் ஆழமாக போகணும்னா இன்னும் கல் அதிகமாக கூட வச்சுக்கலாங்க. வெயிட் அதிகமாக வைக்கிற வரையும் ஆள் அதிகம் போகுங்க. நாம் இந்த காட்டுக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 கல் மட்டும் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஈரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கல் இன்னும் அதிகமாக வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கல்லே வைக்க தேவையில்லைங்க. அதில் இருக்கிற வெயிட்டே போதும். இந்த 12 டிஸ்க்கு கலப்பையை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கலப்பையினுடைய ஓனருடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாம் கொடுத்துட்றேங்க. நீங்கள் அவரிடம் மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய விலை, ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ஓட்டுறீங்க, இது செகண்ட் ஹேண்டாக கிடைக்குமா அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க.
அதே மாதிரி இந்த கலப்பை உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் வேணுனாலும் அவர் வாங்கி தருவாருங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துங்க இந்த வயல் 2வது உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். 2வது உழவு பாருங்கள், மேலே கலப்பைக்கு வந்து வெயிட் வைக்கவே இல்லை, நல்லாவே இறங்குதுங்க. மொதல் உழவு ஓட்டி லூஸ் ஆனோடனே 2வது உழவு நல்லாவே பொதுன்னு சட்டி கலப்பை இறங்குதுங்க உள்ளார. பாருங்க எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு. இந்த இடத்துல 2 போல்ட்டு தெரியுது, இதையும் நம்ம வந்து கிட்ட சேர்த்துக்கலாம், தூர வச்சுக்கலாம். இதனுடைய பின்னாடி இருக்கிற லைனை அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு பின்னாடி லோடு அதிகமாக இருந்தால் அந்த ஸ்ப்ரிங் மடங்கி சேக் கொடுத்துருது. அதனால் அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு அந்த இடத்துலேயே லோடுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சென்டர் கையை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, இந்த ஸ்ப்ரிங்கினுடைய இந்த லாடை அட்ஜஸ்ட் பண்ணாவே இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்குதுங்க. இது பாருங்க, சேர் அதிகமாக இருக்கிற காட்டில் ஓட்டினா சேர் ஓட்டினா தள்ளி விடுறதுக்காக கம்பி வச்சுருப்பாங்க. அது இந்த பக்கம் வந்து பார்த்தா தெரியும். பாருங்க, சேர் வந்துச்சுன்னா அதை வந்து தள்ளி விடுறதுக்காக இந்த லைன்லையும் வச்சிருக்கிறாங்க, இந்த லைன்லையும் இருக்குது. அதான் இந்த கம்பிங்க. இந்த லைனில் பாருங்க, இதெல்லாம் இந்த 12 டிஸ்கு கலப்பைங்க நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு ஓட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த டிஸ்கு கலப்பினுடைய ஓனரு இந்த கலப்பையை விற்கிறதா சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர்கிட்ட நீங்கள் இந்த கலப்பையை பற்றி என்ன தகவல் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அவருடைய நம்பரை, அவருடைய அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. இவர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கலப்பை உங்களுக்கு விலைக்கு வேணும்னாலும் அவர்கிட்ட வாங்கிக்கலாங்க. ரொட்டேட்டருக்கு மாற்றாக இந்த டிஸ்க் கலப்பை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டி பார்த்தோம். நல்லாவே இருக்குதுங்க. ஆனால் ரொட்டேட்டராக இருந்தால் ஒரு உழவு ஓட்டினா போதும், ஃபினிஷிங் வந்துடும். இது 2 உழவு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சு இதில் ஒரு குறையாக இருக்குது. மற்றபடிக்கு இது மண்ணை வந்து நல்லா மடித்து போட்டுருதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட்டரில் ஓட்டுறதோட காடு ஆழமாகவும் போகுது, புல்லை வந்து நல்லா மறுக்கி விட்டுருதுங்க. புல்லெல்லாம் இல்லாத நல்லாவே வந்துடுது. நல்லா ஆழமாக மண்ணை வந்து வெட்டி மடக்கி போட்டுருது. அதுதான் இந்த கலப்பையினுடைய சிறப்பு. நல்லா மடக்கி போடுறதுனால கீழ் மண் மேலே வந்துடுதுங்க. அதனால் நல்லாவே மண் வந்து மடக்கி வந்துடுதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு. நீங்கள் நல்லா ஆழமாக ஓட்டினா இவ்வளோ ஆழம் ஓட்டலாங்க. கீழே வந்து இந்த சாப்பிட்டு முட்டுற வரையும் மண்ணுக்குள்ளார இறங்கும். 2வது உழவுக்குலாம் இவ்வளோ ஆழம் இறங்குதுங்க. இவ்வளவு நேரம் 12 டிஸ்கு கலப்பையில் எப்படி உழவு ஓட்டுறது, உழவு ஓட்டினா என்னென்ன சிறப்பு, வண்டிக்கு லோடு இல்லாத போகுது, ரொட்டேட்டரோட சீக்கிரம் ஆகும் அப்படிங்கிற தகவல்களை பார்த்தீங்க. பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.